இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிற ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சல் சக்மா. அந்த திரிபுராவை சேர்ந்த மாணவனோட பேரோட சேர்த்து அந்த பையன் சாகிறதுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால வட மாநிலத்தில் உள்ள ரேசிசத்துக்கு எதிரான ஒரு ஹேஷ்டேகா உருவாயிருக்கு. அது என்ன தெரியுமா? ஐ எம் நாட் சைனீஸ், ஐ எம் an இந்தியன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் சைனாக்காரன் கிடையாது, நான் இந்தியன் அப்படின்னு அந்த பையன் கதறி இருக்கான் அடிச்சு கொல்லப்படுறதுக்கு முன்னாடி. என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணியில பாத்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தை வர ஒரு வீணடிக்கப்பட்ட விந்துல பிறந்த தெருப்பொறிக்கு இங்க கத்தியாலேயே வெட்டி ஒரு சுராஜ் அப்படின்ற 34 வயசு நபரை வந்து படுகாயம் அடைய வச்சிருந்தாங்க. அதை பத்தி கூட டீடைலா நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சு இப்ப பேசுற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா அவர் தேறி இருக்காரு சிகிச்சைக்கு அப்புறம். அதே மாதிரியே ஒரு கொடூரமான சம்பவம் இல்ல அதை விட பல மடங்கு கொடூரமான ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்டில் நடந்திருக்கு. ஆஞ்சல் சக்மா அப்படின்ற ஒரு பையன் பாத்தீங்கன்னா 24 வயது. அவர் வந்து உத்தரகாண்ட்ல தேராதூன்ல ஒரு தனியார் கல்லூரியில பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த. அவரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா காவல்துறையில பணியாற்றிட்டு இருக்காப்ல. ஏஞ்சல் சக்மாவும் அவரோட தம்பியும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி இது நடந்தது டிசம்பர் 9ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 31. ஏஞ்சல் சக்மாவும் அவரோட தம்பியும் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட போனாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் ஒரு 4-5 பேர் அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க பாக்குறதுக்கு சைனாக்காரங்க மாதிரி இருக்கீங்க, உங்களை பார்த்தா இந்தியர்கள் மாதிரியே இல்லை அப்படின்னு ரேசிஸ்ட் மாதிரி நிறைய வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் தெளிவா சொல்லி இருந்திருக்காங்க, நாங்க திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, எங்க அப்பா போலீஸ்ல கூட இருக்காரு, நாங்க இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அதை கேட்கக்கூடிய மனநிலையில அவங்க இல்ல. ஏன்னா அவங்க சரியான போதையில இருந்திருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க, சரியான போதையில இருந்திருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும் போதே போதையில இருந்தவங்க அவரோட தம்பியை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார? ஏஞ்சல் சக்மாவோட தம்பியை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் தடுக்க போகும்போது இவரை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாம இவர் உடம்புல எல்லா இடத்துலயும் கத்தியால வெட்டி இருந்திருக்காங்க, கழுத்து பகுதி உட்பட. ரொம்ப உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படி இருந்த ஏஞ்சல் சக்மா கடந்த 26ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி அவ்வளவு படுகாயம் அடைஞ்ச அவர் உயிரிழந்தார். இனவெறி தாக்குதலால ஏஞ்சல் சக்மா கொல்லப்பட்டதை அடுத்து திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் நாங்க சைனாக்காரங்க கிடையாது, நாங்களும் இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகனை பாத்தீங்கன்னா அந்த போர்டுலாம் எழுதி. நீங்க கவனிச்சீங்களா? இந்த நியூஸ் உங்கள நிறைய பேருக்கு, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த நியூஸ் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் உள்ள நிறைய நியூஸ் சேனல்ஸ் அதை பத்தி தெரியப்படுத்தவே இல்லை. தெரியப்படுத்தினா பாஜக குண்டில குத்திடுவாங்க. இங்க உள்ள பிஜேபி காரங்களா இருக்காங்க, இந்த ஜாதி வரி பிடிச்ச நயினார் நாயந்திரன், அப்புறம் ஆடு அண்ணாமலை, திருத்தணி இஷ்யூ இருக்குல்ல, அந்த 4 ஈனப்பயலுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தவரை தாக்கி இருந்தாங்க. அந்த நியூஸை பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்காருன்னா இங்க தமிழ்நாட்டில் உள்ள இந்த பிஜேபி காரங்க அவங்க ஒருத்தன் கூட அவங்க கட்சி ஆள்ற மாநிலமான உத்தரகாண்ட்ல ஒரு இனவெறி தாக்குதல் நடந்து ஒரு பையன் கொல்லப்பட்டதை பத்தி ஒரு சின்ன ட்விட்டோ ஒரு ஸ்டோரி கூட போட. இங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு கூப்பாடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. டே, நீங்க ஆள்ற மாநிலத்துல சட்ட ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கானே தெரியலடா. முக்கியமா டே ஆடு, டே ஜாதி வரி நயினார் நாயந்திரன், உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு அதிகமா ரேசிஸ்ட் அட்டாக் நடக்கிற மாநிலங்கள்ல நீங்க ஆள்ற மாநிலம் தாண்டா டாப் 5ல இருக்கு. தமிழ்நாடு அந்த டாப் 10 லிஸ்ட்ல கூட வரல. முதல்ல உங்க குண்டிய கழுவுங்கடா டவுசர்களா.